Please subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இனி நம்ம பார்க்க போகிறது போயா மைக்கோட அன்பாக்சிங். ஸோ நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் போயா மைக்கை ப்ரிஃபர் பண்ணி அதை அவங்களோட யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நானே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு போயா மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அன்பாக்சிங்லேருந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எந்தெந்த டிவைஸஸில் யூஸ் பண்ண முடியுன்றது இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்காம வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமான் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் ஒரு சில டீலர் மட்டுமே ஒரிஜினல் போயா மைக் செல் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் சிம்லர் டு போயா மாதிரியே நிறைய மைக் அவைலபிலிட்டி இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியும் சரி, ஆடியோ கிளாரிட்டி அந்த அளவுக்கு பேஸ் லெவலே இருக்காது. ஸோ ஒரு வீடியோவுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தான். வாய்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக கேப்சர் ஆகுதோ, எவ்வளோ கிளியராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வீடியோ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வெயிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 கிராம் ப்ளஸ் அந்த கண்டென்சர் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே சேர்த்து நீலி ஒரு 10 to 15 கிராம்ஸ் கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்சர் ரொம்பவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே ஒரு சின்ன பேட்ரி, நம்ம வாட்சுக்கு போகிற மாதிரி ஒரு பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் 2 ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று டேரெக்டாக நீங்கள் உங்களோட DSLR கேமராவில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்பில்ட்டாக லைக் ஆன் ஸ்பாட் வீடியோ ஆன் பண்ணும்போது அந்த வாய்ஸ் இதில் டேரெக்டாக கேப்சர் ஆகிட்டு அது கிளியராக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் இது வாய்ஸ் தனியாக ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ். இப்போ நான் ஜூம் H1N அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மைக்கை, இந்த லாவியர் மைக்கை நான் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணால் அது இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் அவுட் ஆகிட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அதோட இதுவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஜூம் H1Nல நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்டர்னல் மைக் நான் எதுவுமே நான் போடலை. டேரெக்டாக பின்னாடி வீடியோக்கு பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இந்த மைக்கை நான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெக்கார்டிங் மைக்காக கூட என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஜூம் H1ஓட ஆடியோ குவாலிட்டி. இது போயா மைக்கோட ஆடியோ கிடையாது. போயா மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்றது நான் செப்பரேட்டாக இதே வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், அதை எந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணால் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், எப்படி கனெக்ட் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கான ரேஞ்ச் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ வாரண்ட்டினால் இப்போ இந்த டிவைஸ்னால் ஏதாவது ஒர்க் ஆகலை செய்யலை அப்படின்னா டிவைஸோட இஷ்யூனா கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாகவே அவங்க இதை முடிஞ்ச ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா வேறு ப்ராடக்ட் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசானில் வாங்கினால அந்த பில் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இந்த மைக்கு வெளியில் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயர் இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஒயர் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா சில டைம் சிக் ஆகும்ன்ட்டு. நீங்கள் ஒயர் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக அந்த ஒரு ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சிக் ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கண்டென்சர், முன்னாடி இருக்கிறதா மைக்கு. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கேமரா, இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்ஷன் மாற்றிட்டு நீங்கள் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பேசலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் டேரெக்டாக கேமராலே கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது போயா மைக்கோட ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த போயா மைக்கை நான் என்னோடய ஜூம் H1 ரெக்கார்டரில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக அதிலேருந்து வாய்ஸ் எடுத்து நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜூம் H1 நான் டேரெக்டாக பேசினது. இப்போ ஜூம் H1 இந்த போயா மைக்கை நான் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் முன்னாடி பார்த்தது எல்லாமே ஜூம் H1, இப்போ இருக்கிறது ஃபுல்லாக போயா மைக். ஸோ உங்களுக்கே அந்த கிளாரிட்டியோட லெவலு
வாய்ஸ் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இதில் கேட்கலான்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்ன பேட்டரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்சுக்கு போகிற பேட்டரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேட்டரி வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணி அது மூலிமா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லைஃபும் நல்லா தான் வரும். டக்குன்னு நீங்கள் பேட்டரி மாற்றணுன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதோட லைஃப் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 monthஸாவது இது வருது. ஏன்னா அந்தளவுக்கு பவர் எடுக்கலை. வெறும் அந்த ரெக்கார்டிங்னால ஒரு மினிமல் பவர் தான் அதுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து இப்போ எக்ஸ்டர்னல் அடாப்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பெரிய பெரிய கேமராஸ், வீடியோ கேமராஸ்லாம் இருக்கும் இல்லையா, பேனாசோனிக், அதுக்கப்புறம் JVC அப்படின்ட்டு, அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து என்ன கேட்டால் இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் மைக்கு. பிகினர்ஸாக வாங்குறதா இருந்தால் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் வாங்கின ரேட்டு வந்து 600 rupees. இது மார்க்கெட்டில் வந்து ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு 500 இருக்கும், திடீர்னு 800 இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மைக் எடுத்துகிட்டு என்னோடய DSLR கேமரா, நான் Canon 77D யூஸ் பண்ணுறேன், அதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் இப்போ பக்கத்துலேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே கேட்கும். இப்போ வெளியில் போய் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு வாய்ஸ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எந்த அளவில் வந்து அந்த வாய்ஸ் வந்து இது வந்து கேப்சர் ஆகுன்றது உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட Canon 77Dயில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ, கம்ப்ளீட் ஸ்பெக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஆடியோ கவரேஜ் எப்படி இருக்குன்றதை கிளியராக பார்த்தா தான் நமக்கு இதை பற்றி ஐடியா வரும். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம போயா மைக் வாங்கியிருக்கோம். இப்போ போயா மைக்கோட டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஒயர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் என்னால் போக முடியுது. ஸோ கேமரா வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் பேசினா கூட உங்களால் பண்ண முடியும், இல்லாட்டி நடந்துக்கிட்டு பேசணும். அதுக்கேற்ற சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து போயா மைக்கில் தான் நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்டிங். கேமரா வந்து என்னிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வந்தாலும் சரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒயர் கெப்பாசிட்டி, ஒயரோட டெண்டன்சி லெவலும் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த போயா மைக் வாங்கலாமான்னு கேட்டால் என் பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில வாய்ஸ் ரெக்கார்டிங் டிவைஸ் தனியாக வச்சுருப்பீங்க. நான் வந்து ஜூம் மைக், H1 மைக் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மைக் பார்த்தீங்கன்னா இதே மைக்கை அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மைக்கு கையில் வச்சுட்டு பேசணும் கூட அவசியம் இல்லை, கிளியராக வாய்ஸ் ரெக்கார்டிங் கேப்சர் ஆகுது. ஸோ அதனால் வந்து இது வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ண முடியும். இப்போ இது வந்து நான் டேரெக்டாக வந்து நான் கேமராலே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமராவில் இருக்கிற ஆடியோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக என் ஆடியோ டிடெக்ட் பண்ணி இதில் கேப்சர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது போயா மைக்கோட மைக்கு தான். ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். என்னோடய ஃபுல் ரெக்கமெண்டேஷன் உண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம BN ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.